இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் இது அறிவிப்பு வந்ததை நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். இப்போ அதிகாரப்பூர்வமாக அரசாணை வந்திருக்கு. எந்தெந்த நிறுவனங்கள் அதிகாரப்பூர்வமாக இந்த எடுத்துக்கிறாங்க, அந்த தங்க மோதிரத்தை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. 2 நிறுவனம், ஜாய் ஆலுக்காஸ், இன்னொன்று கல்யாண் ஜுவல்லர். அதில் 70-30 அப்படின்னு சொல்லி பிரித்து அரசாணை வந்திருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இதில் 0.01 பைசாவுக்கு ஜாய் ஆலுக்காஸ் டெண்டரை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கல்யாண் ஜுவல்லரும் எடுத்திருக்காங்க. எப்படிங்க இவங்க இந்த விஷயத்த இவங்களால மட்டும் பண்ண முடியுது, இந்த 2 நிறுவனத்தால் மட்டும் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்குது. இது என்னென்னா, உங்களுக்கு இது புரியலன்னா ரொம்ப கஷ்டம். இது ஒரு பிளெயின் மார்க்கெட்டிங் கிமிக். இப்போ தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் விஜய் இப்போ வரைக்கும் கடைசி சீஃப் மினிஸ்டர் அப்புறம் கூட ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு பயங்கர பெரிய பிராண்ட். அவர் பல கோடி கொடுத்தாலும் அவர் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதில்ல. இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பண்ணுறதில்ல. இந்த ஜாய் ஆலுக்காஸோட இன்னொரு சிஸ்டர் கம்பெனியோ பிரதர் கம்பெனிக்கோ அவர் முன்னாடி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இவர் அட்வர்டைஸ்மெண்ட்டே ரொம்ப வருஷமாக கம்மியாக்கிட்டார். ஸோ இவரோட பிராண்டை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. பேசிக்லி என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இவரோட ஃபோட்டோவை போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த பிராண்ட் அம்பாசிடர் இவங்களுக்கு ஃப்ரீயாக தானே கிடைக்குது. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடரும் இவங்களோட சிஎஸ்ஆர் ஃபண்டிங் ப்ளஸ் பிராண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இது இப்போ நீங்கள் இது ஓவர் க்ரௌடட் மார்க்கெட். இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாடு சவுத்து தான் மெஜாரிட்டி ஆஃப் கோல்டு கண்ட்ரி. நீங்கள் பெரும்பாலும் தங்கம் இருக்கிறது தென்னிந்தியாவில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தென்னிந்தியாவில் கேரளாலேயும் பெரிய மார்க்கெட் இருக்குது இவருக்கு. இந்த ஜாய் ஆலுக்காஸ், ஜாஸ் ஆலுக்காஸ்லாம் கேரளா பேஸ்டு கம்பெனி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பைசா கொடுக்குறாங்கன்னா ஒரு கணக்கு போட்டுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் இது கவர்மெண்ட் இதில் பிறக்கிற குழந்தைக்கு தான். ஆமாம். ஸோ எவ்வளோ குழந்தைங்கள கவர்மெண்ட்டில் பெற்றுக்கிறாங்க அப்படின்னு ஒரு ரெக்கார்டு இருக்குது. அதான் அந்த ரெக்கார்டு வருஷத்துக்கு 4,41,667. ஸோ 4 லட்சம்னு வச்சுக்கோங்க. 4 லட்சம் வச்சுக்கோங்க. ஸோ 4 லட்சம் × 15,000 இப்படி போட்டு தான் அவங்க 800 கோடின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 லட்சத்து இந்த 800 கோடியை அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டு இப்போ ஒரு பெரிய ஆக்ட்ரஸுக்கு படம் கொடுத்து அதை ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் போட்டு ஸ்பேஸ் எல்லாம் வாங்கி பண்ணுறதுக்கு கஷ்டம். இது கவர்மெண்ட்டோட நியூஸ் டீலு, கொடுக்குற டப்பா, அவங்க இன்ஹவுஸ் பிராண்ட் ப்ரமோஷன் எல்லா இடத்துலையுமே விஜய் வருவார். ஸோ விஜய் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்த வரைக்கும் இதுலேருந்து நீங்கள் ஓப்பனாக பார்த்தீங்கன்னா, விஜய் அவரோட குட்வில்லை யூஸ் பண்ணி தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ஸ்கீமை கொடுத்துருக்கு. இதனால உண்மையானுமே யாருக்கு என்ன லாபம், யாருக்கு என்ன நஷ்டம்? இப்போ அந்த நிறுவனத்துக்கு என்ன இதில் லாபம்? யாருக்கு நஷ்டமே கிடையாது. நஷ்டம் ஆகும்ல. எப்படி நஷ்டம் ஆகும்? இல்லை, உங்களுக்கு புரியல. மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் 410.97, அதே மாதிரி டைட்டன் கம்பெனி 832.8 தரேன்னு சொல்லியிருக்கான்ல. அப்படின்னா என்ன, அவனுக்கு இவ்வளோ தான் மார்க்கெட்டிங் பட்ஜெட்டு. எவ்வளோ பேர் 15,000 சொல்லியிருக்கிறான். சரவணா ஸ்டோர் அவங்க தான் 15,350 கோல்டு. அப்போ மற்றவங்க எல்லாருமே ஒரு விஜயோட பிராண்டுக்கு ஒரு வேல்யூ போட்டிருக்காங்க. இவன் ஹையஸ்ட் பிட்டர். அதாவது ஒரு ஓப்பன், இப்போ நம்ம பார்க்குற கூகுள்லேயே வர அட்வர்டைஸ்மெண்ட் இதில் தான் பிட்டிங் சிஸ்டமில் வரும். இது ஓப்பன் பிட்டிங்கு. விஜயோட ஃபோட்டோ யார் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஸ்கீம் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். விஜயோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பிராண்ட் அம்பாசிடருக்கு எவ்வளோ காசு கொடுக்குறீங்க. இது ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் ஓப்பன் டிரான்சாக்ஷனு. அவங்க ஒரு பைசா போட்டு பிடிச்சிருக்காங்க. இதனால கவர்மெண்ட்டுக்கு லாபமா நஷ்டமா? கவர்மெண்ட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் பெரிய ஆல்ரெடி 750 கோடி ரூபாய் இதுக்காக. அவருக்கு 750 கோடி ரூபா விஜய்க்கு. நியாயமாக பார்த்தீங்கன்னா 750 கோடி ரூபா விஜய்க்கு போய் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அதுலேருந்து ஒரு 40% டேக்ஸ் போயிருக்கணும். நஷ்டம் விஜய்க்கும் அம்மையாருக்கும் நஷ்டம். லாபம் தமிழ்நாட்டோட மக்களுக்கு. சரி, இதனால இப்போ கிட்டத்தட்ட யாருக்கு எவ்வளோ நஷ்டமாக போகுது அப்படிங்கிற ஒரு பிரதான நஷ்டமே கிடையாது. என்ன நஷ்டம்? அரசாங்கத்துக்கு நஷ்டம் இல்லை. அரசாங்கத்துக்கு லாபம் தானே. 750 கோடி அதுதான் செலவு எடுத்து இன்றைக்கி அவர்
3 சிலிண்டர் ஃப்ரீயாகவே கொடுங்க தைரியமாக இப்போ அந்த சொல்லிட்டாரு. பெட் பண்ணதுல வந்து இப்போ சரவணா ஸ்டோர் வந்து 15,000 கொடுத்துருக்காங்க. ம். இவருங்க 0.01 பைசா தான் நாங்க ஆமாம், வந்து இப்போ தோனிக்கு எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்டு. ம். தோனி சொல்கிறாரு, நான் கோல்டுக்கு அட்வர்டைஸ் பண்ண போகிறேன், நீங்கள்லாம் பிட் பண்ணி நீங்களே டிசைட் பண்ணுங்கள் எனக்கு என்ன ரேட்டுன்னு. ம். ஜாய் அலுகாஸும் அதுக்கு முன்னாடி அவன் தானே ஃபஸ்ட்டு. ம். ஜாய் அலுகாஸ் சொல்லிட்டான், உன்னோட பிட்டு 800 கோடி. ம். 1 பைசானா என்ன பெருசா, 4 லட்சம் மோதிரம் கொடுக்குறான்னா, ஆமா. அப்போ 1 பைசானா எவ்வளோ ஆச்சு? ம். ₹1 போட்டால் 4 லட்ச ரூபா ஆச்சு. 4 லட்சத்துக்கு போட்டால் 40,000 ரூபா தான் நீங்கள் வந்து உங்களுக்கு, ம். நான் வந்து சும்மா ஜீரோ ஃப்ரீயாக தர முடியாது. ம். 40,000 ரூபா போட்டு 700 கோடி ரூபா உங்களோட ம். அட்வர்டைஸ்மெண்ட் வேல்யூ. ம். நீங்கள் 700 கோடிக்கு நான் இந்த ஸ்கீம் முடிகிற வரைக்கும் ம். நீங்கள் வந்து எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுத்துன்னே இருக்கணும். அது ம். அவ்வளோதான். அவர் குழந்தைங்க போய் அவர் தான் கொடுப்பாரு ஃபங்க்ஷன் வச்சு. ம். அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டு அவன் பிராண்ட் மைலேஜ் எடுத்துப்பான். அப்போ பிராண்ட் பில்டிங்காக இதை வந்து அவங்க Definitely, பயன்படுத்திட்டாங்க. அதே definitely. நேரத்துல மக்களுக்கும் இது பிரயோஜனமா ஆமாம் இருக்கு. ஆமாம். ஜாய் அலுகாஸ் நாளைக்கு பப்ளிக் இஷ்யூ போனாங்கன்னா, ம். இன்னைக்கு டைட்டனோட விலை 5,000 தாண்டி இருக்குது. ம். தங்கமயிலோட விலை 5,000க்கு மேலே இருக்குது. ம். நாளைக்கு அவன் பப்ளிக் இஷ்யூ போட்டான்னா, இதனால அப்போ பெனிஃபிட் டு ஜாய் அலுகாஸ் தான். அவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ அந்த ட்ரஸ்ட் அவனோட எல்லாமே மார்க்கெட் ஏறப்போகுது. வேல்யூ, ட்ரஸ்ட்டு, பிராண்ட் ரீகால், பிராண்ட் அவேர்னஸ்ஸு ம். எல்லாமே ஜாஸ்தியாகும். ம். அவர் ரொம்ப சீப்பாக தட்டிட்டு போயிட்டார். அவன் கணக்கு போட்டு என்டையர் மார்க்கெட்டிங் பட்ஜெட்டை இதில் கொண்டு போய் இறக்கிட்டான். அப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து ஆல்ரெடி 978.50 வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து L9ல இருந்தாங்க. அவங்களும் வந்து நான் இந்த இதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொல்லி சொல்றாங்கல்ல. நினச்சான் 1000 ரூபா பிடிங்கிட்டு 14,000 ரூபா ஒரு மோதிரத்துக்கு 14,000 ரூபா கொடுக்குறான். ம். இது என்ன பெட்டு தான்ப்பா, ஒரு மோதிரத்துக்கு 15,000 ரூபா கொடுக்கலான்னு இவன் டிசைட் பண்ணிட்டான். யார்? இன்றைக்கி 15,000 ரூபா விலைக்கு ம். அது 5 வருஷம் கழிச்சு 25,000 ஆகும். ம். ஏறிண்டே போகும். அந்த விலையை வந்து கொடுக்கலாம் ம். விஜயோட பிராண்டுக்குன்னு ஜாய் அலுகாஸ் சொல்கிறாரு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் என்ன சொல்கிறான், நானும் கொடுக்குறேங்கிறான். ம். இப்போ 2 பேருக்குள்ளே போட்டி வந்துருச்சு இல்லை. இல்ல அவங்க ஆரம்பத்துல வந்து இவங்க ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்க. ஆமா, ஆனா இவன் திரும்ப அவங்க அந்த ரேட்டுக்கு வராங்கன்னா மேட்ச் இதுல பண்ணாத தொலைநோக்கு பார்வை அல்லது எக்கனாமிக்கல் ரீதியா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? எக்கனாமிக்கல் ரீதியாக எனக்கும் கிடைக்கும்ல, ம். எனக்கும் அந்த பிராண்டு அவேர்னஸ் கிடைக்கும். இந்த அப்போ ஆக மொத்தத்துல எல்லாருக்குமே லாபம் தான். இதில் எல்லாருக்குமே லாபம் தான். ஓகே. நஷ்டம்னா ஒருத்தருக்கே ஒருத்தர் தான். எதிர்கட்சிக்கு மட்டும்தான் நஷ்டம். இதுல ஏதோ ஃபேவர் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி வந்து என்ன ஃபேவர்? முதலமைச்சர் வந்து அவங்களோட காசு நல்ல பை அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காரு அதெல்லாம் அந்த ஒண்ணும் குடும்பத்தோட அந்த நிறுவனங்களோட. அதனால வந்து இந்த அவன் டீல ஏதாவது போட்டாரு. என்ன கீழே போட்டாரு? டீல். என்ன டீல் போட்டிருப்பாரு? ம். அவன் ஏதாவது காசு கொடுத்தா தானே. காசோ கவர்மெண்ட்டே கொடுக்கல. ம். கவர்மெண்ட்லேருந்து டெண்டரில் காசு போல் 40,000 ரூபா தான் போகுது. 40,000த்தில் என்ன டீல் பேச முடியும்? அவன் எதுக்கு? அவனுக்கு இது கிளியராக பிராண்டிங்க்கு. இன்னும் இப்போ திமுகவுக்கு வருத்தமாக இருந்ததுன்னா, என்னோட நண்பர் உதயநிதிக்கு அவ்வளோ பிராண்ட் வேல்யூ இல்லை, ம். விஜய்க்கு பிராண்ட் வேல்யூ இருக்குது. ம். தோனிக்கும் நம்ம ஊர் நம்ம ஊரில் கிரிக்கெட் ஆடுற சாய் கிஷோர் என் ஃப்ரெண்டு வரும், அதனால் தைரியமாக சொல்லலாம். ம். ஸோ சாய் கிஷோருக்கும் தோனிக்கும் இருக்கிற மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு மார்க்கெட் சொல்லுது. ம். மக்கள் சொல்லலை. மார்க்கெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு வேல்யூ 800 கோடி, உதயநிதி ஃபோட்டோ போட்டால் 800 கோடிக்கு போகாதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அவங்க தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா வெளியிட்ட அறிக்கை ஜாய் அலுகாஸ் லாப நோக்கத்துக்காக இல்ல, தமிழ்நாட்டின் தாய்மோதர திட்டத்தின் பங்கேற்பதில் பெருமை, லாப நோக்கத்திற்காக அல்லாமல் சமூகத்திற்கு திரும்பி அளிக்கும் விருப்பத்தினாலே இதில் நாங்கள் இணைகிறோம். அதான் அப்படின்னு சிஎஸ்ஆர் தான் சொன்னேன், சிஎஸ்ஆர் பிராண்டிங்குன்னு. ம். அவன் பட்ஜெட்டில் 800 கோடி கொடுத்துருக்குறான். அதனால எவ்ரிபடி வின்னரு. கல்யாண் வின்னர், ஜாய் அலுகாஸ் வின்னர், தமிழ்நாடு கவர்மெண்ட் வின்னிங். 1000 கோடி உங்களுக்கு மிச்சப்பட்டு கொடுத்துருக்குறாரு விஜய்க்கு. அதுக்கு என்ன தர போகிறீங்க? ம். 15,000 ரூபாய் நீங்கள் விலை. நீங்கள் 16,000 ரூபாய்க்கு கொடுத்துருந்தான்னா அது ஸ்கேமுன்னு சொல்லலாம். ம். 15,000 பொருளை 1 பைசா கொடுக்குறச்சா அது என்ன ஸ்கேமு? ம். ஸோ அந்த 1000 அப்போ இது டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கு, வெளிப்படைத்தன்மை வெளிப்படைத்தன்மையாக தான் இருக்குது. அதனால தான் அவரால் இன்னைக்கு வந்து மற்ற ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? 3 அறிவிப்புகள் வந்திருக்கு. அதுல குறிப்பா வந்து சிலிண்டர் பெரிய காஸ்ட்டு வந்து சிலிண்டர் தான் பெரிய காஸ்ட்டு. நம்ம சிலிண்டர்லாம் கொடுக்க முடியாதுன்னு முன்னாடி நானே பேசியிருந்தோம். நானே சொல்லியிருக்கேன் சிலிண்டர் கொடுக்க முடியாது. ம். இந்த 1000 கோடியை சேவ் பண்ணார், அந்த 1000 கோடி இங்கே கொடுக்குறாரு. ம். அதுல ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கே சார். இப்போ 1,36 லட்சம் பயனாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல 2.5 லட்சம் வருமானம் மிகாமல் இருக்கக்கூடிய அதான் சொல்றேன். குடும்பத்தினர் அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழ்நாட்டில் வந்து குடும்பங்கிட்ட 4 பேர் இருப்பாங்க. ம். 4 பேரும் பெனிஃபிட் பண்ணுவாங்க. அம்மா அப்பா அவங்க வீட்டில் 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேருக்கு அந்த ஒரு பெனிஃபிட்டு.
அப்போனா 25 லட்சம் பேருக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா அது ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்கக்கூடிய அப்படி ரேஷன் அந்த அட்டையில் 1 நான் கோடியே 36 லட்சமா? அமெரிக்காவில் இருக்கிறவங்க கூட ரேஷன் அட்டை வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்கிறான். ம். நீ அதெல்லாம் பேசாது. அதெல்லாம் நீங்கள் அவரை தான் கேட்கணும். அவர் என்ன இல்ல அது சொல்லிட்டார் கிளாரிட்டி இல்லாம இருக்கே, அதான் கேட்கிறேன். இது போய் வந்து கண்டுபிடிப்பாங்களா இருக்கும். ம். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு யாரை வச்சுருக்காங்க. அது கவர்மெண்ட் நினச்சா தாசில்தார் மூலமாக எவ்வளோ பேர் அந்த ரேட்டில் இருக்காங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஆல்ரெடி சக்கரை கார்டு இருக்கு, அரிசி கார்டு இருக்கு, வெறுமனே அந்த ரேஷன் கார்டை கார்டு நம்பினா மட்டும் இருக்கு. வேஸ்ட்டு. அந்த கார்டில் எல்லாமே ஃப்ராடு. இல்ல 1 கோடியே 36 லட்சம் குடும்பங்கள் பயனடைவார்கள்னா, அப்போ இதை எப்படி டீகோட் பண்றதுன்னு நான் கேட்கிறேன். 1,46,00,000 குடும்பங்களுக்கு 3000 ரூபா ஒரு வருஷத்துக்கு கொடுக்க போகிறோம். ம். அப்போ என்ன விலையோ அந்த விலை இதுலேருந்து அதான் சேவிங்ஸ். பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் செய்யப்படும் ஆமா. ஆரம்பத்துல ஆமா. அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போனா ஃபிக்ஸட் ரேட்டு கிளியர் பண்ணுறாரு. ம். நீங்கள் அதை யூஸ் பண்ணி சிலிண்டர் வாங்கிக்கோங்க. சிலிண்டர் வாங்காமல் போங்க, அது உங்கள் இஷ்டம். ம். இதுல எதுவும் முறைகேடு, இதுல எதுவும் வந்து இதில் என்ன மற்ற முறைகேடு? விஷயங்கள் எதுவும் நீங்கள் நடக்காதா? தானே கொடுத்தீங்க. ம். எலெக்ஷன் வரும்போது இன்னும் ஜாஸ்தியாக கொடுத்தீங்களே. ம். இது டிரான்ஸ்பரண்ட்டாக பேங்க்கில் இப்ப தான். சிலிண்டர் தட்டுப்பாடுலாம் முடிஞ்சிருச்சா? சிலிண்டர் வந்து இயல்பா கிடைக்குதா? அது எப்படி இவங்க அதனால அனௌன்ஸ் தான் பண்றாங்க? அடுத்த பொங்கல்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள எல்லாமே சார்ட் அவுட் ஆயிருமா? அங்க வாரெல்லாம் வாரெல்லாம் கிட்டத்தட்ட சாஃப்ட் இன்னும் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. ம். 3000 ரூபா கொடுப்பாரு. உங்களால் முடிஞ்ச சிலிண்டரை நீங்கள் வாங்கிக்கணும். வருஷத்துக்கு 3 தான். 6 சொன்னார்ல. ஆமாம், அதனால 3வது கொடுக்குறாருல்ல. ம். சில பேர் பெட்ரோல் விலையை குறைக்கிறாங்கன்னு மறந்தே போயிட்டோம். ம். அப்புறம் நம்ம இந்த டீசல் விலையை குறைக்கிறோன்னு மறந்துட்டோம். ம். அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், நிறைய ப்ராமிசஸ் மறந்து போயிட்டோம்ல. ம். இது ஸ்டூடெண்ட்டோட நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோன்ட்டு அதை பற்றி பேசவே இல்லை. ம். ஸோ அட்லீஸ்ட் வராது. அவர் தான் சொல்லிட்டாரு, ம். எனக்கு அவகாசம் கொடுங்கன்ட்டாரு. ம். 6 மாதத்துக்குள்ளே இவ்வளோ தூரம் வந்துட்டார். அப்ப இது எல்லாமே நல்ல அறிவிப்பை தான் பாக்குறீங்க. மக்களுக்கு நல்ல அறிவிப்பு. ம். ஜாய் அலுகாஸை பொறுத்த வரைக்கும் வின் வின்னு. ம். எனக்கும் நல்லது, உனக்கும் நல்லது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நல்லது, ம். மக்களுக்கும் மக்களுக்கும் நல்லது, கம்பெனிக்கும் நல்லது. ம். கேஸுங்கிறது மக்கள்கிட்ட டேக்ஸ் பேயருக்கு செலவு. பணம் எங்கேருந்து எடுக்கணும்னு பார்க்கணும். பணம் செலவு. பஸ் கூட வந்து இப்போ ஃப்ரீயா போலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது முன்னாடியே இருந்தது. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, டீலக்ஸ். டீலக்ஸ் பஸ்ஸு மற்ற கேட்டகரி போட்டிருக்காங்க. ம். இன்னும் ஏசி பஸ்ஸில் அது அலௌடு இல்லைங்கிறாங்க. ம். இல்ல அது ஆல்ரெடி நட்டத்துல போயிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஷன்லாம் பேசி எல்லாமே நட்டத்தில் போயிட்டுருக்கு. ம். ஏன்னா இப்போ வந்து நான் படித்த ரிப்போர்ட்டில் பஸ்ஸில் வந்து போகிற ஆட்கள் கம்மியாகிட்டே வராங்க. ம். எஸ்பெஷலி வித்தின் த சிட்டி டிரான்ஸ்போர்ட் பஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு. ம். அதனால இங்கே ஆட்களை எப்படியும் நட்டாகுது. பஸ்ஸு ம். காலியாக போகிறதுக்கு பதிலாக ஃபுல்லாக போட்டோம்னு வச்சுக்க வேண்டியதான். நாளைக்கு கூட 750 புதிய பஸ்ஸுகள், அதுல ஒரு 130 ஏசி பஸ் அப்படிங்கிற விஷயம்லாம் கூட இருக்கு. அப்போ அந்த பொது போக்குவரத்தை ஊக்குவிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் அரசாங்கம் இப்போதைக்கு பண்ணிட்டு தானே என்னென்னா, எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்டு எங்கே ஏற்ற முடியும். ம். அந்த பஸ்ஸில் ஃபுல்லாக பஸ்ஸையே ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட்டாக மாற்றி ம். அதை ஏதாவது பண்ண முடியுமா? பஸ்ஸு பேரையே வந்து ஏதாவது ம். ட்ரெயினில் மாற்றி விட்டாங்க. ஏர்டெல் ட்ரெயின், அந்த ட்ரெயின், இந்த வெற்றி பயணம் இது. வெற்றி பயணம்னு போடாமல் ஏதாவது கம்பெனி பேரை சேர்த்து விட்டு அவன் காசு கொடுப்பான்னா, ம். இந்த ஜாயா லுக்காஸ் மாதிரி எவனாவது காசு கொடுக்குறான்னா ம். போட வேண்டியதான். நம்பி வருவாங்களா இந்த அரசாங்கத்தை நம்பி? ஜோய் இது ஷாலுக்காவது வந்துருச்சு. இது அந்த மாதிரி வேற எதுவும் ஜாயா நிறுவனம் வருமா? லுக்காஸ் அசோக் வந்து லைலாண்ட் வருமா? அல்லது ஜாயா வேற ஏதாவது ஜாயா நிறுவனம் வருமா? லுக்காஸ் வந்துடுச்சு, கல்யாண் வந்துடுச்சு. ம். இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்துக்கு யாரும் வரல. ம். அப்போ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் நீங்கள் பார்க்கணும். ம். பரந்தூர் விமான நிலையம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? எங்கள் கட்சியோட நிலைமையும் அதே நிலைப்பாடும் அதே தான். ம். தட்டு இது மக்கள் வேணாங்கிறாங்க, என்வாயர்மெண்ட் எஃபெக்ட் ஆகுங்கிறாங்க. ம். இதை வந்து நீங்கள் சீஃப் மினிஸ்டரும் வாக்குறுதி கொடுத்ததுனால ம். இதை கேன்சல் பண்ணணும். ம். ஆனால் அதே சமயத்தில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஒரு லேண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ம். ஏன்னா இது ஒரு பெரிய ப்ராப்ளம்னா, ம். இன்னையோட 100 பிளெயின் தமிழ்நாட்டிலேருந்து போகிறது நிற்க போகுது. ஜெர்மனி கனெக்ட் ஆகி ஜெர்மனிலேருந்து மற்ற ஊருக்கு போகிற பிளெயின் இன்னி நைட்டோட முடிய போகுது. ம். லுஃப்தன்சாங்கிறவங்க சர்வீஸை நடத்த போகிறாங்க. மெட்ராஸோட ஏர்போர்ட்டில் கெப்பாசிட்டி இல்லாததுனால பல வெளிநாட்டு பிளெயின்கள் இங்கே வரலை. நம்ம பெங்களூருக்கும் ஹைதராபாத்துக்கும் லூஸ் பண்ணுறோம். இதை எவ்வளோ சீக்கிரம் ஒரு புது ஏர்போர்ட் கொண்டு வரோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. இது ஒரு 2 வருஷம் பின்னடைவு. ம். 2 வருஷத்துக்கு முன்னாடி பரந்தூரில் பார்த்ததுக்கு இப்போ இன்னொரு லேண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குள்ளே ஒரு 3 வருஷம் ஆல்ரெடி இன்னைக்கு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசும்போது ஐடென்டிஃபை பண்ணியாச்சு அப்படின்னு தான் அப்போ சொல்றாங்க. ஆனா சொல்லிடும். எங்கேன்னு சொல்லல. அது சொல்லலை. ம். இதில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பல அரசியல்வாதிகள் முன்னாடியே இதை தான் பாஸ் ஆக போகுதுன்னு ம். ஆளும் கட்சி அரசியல்வாதி ஐஏஎஸ் ஆட்சியெல்லாம் லேண்ட் வாங்கியிருப்பான். ம். அவனுக்கெல்லாம் தேல் கொட்டின மாதிரி இருக்கும். ம்.
வாங்கின லேண்டை விற்க முடியாது, விற்றவன் ஹாப்பியாக இருப்பான். தங்கம் தென்னரசு சொல்றாரு, பரந்தூர் விமான நிலையத்துக்கு தேவையான 5746 ஏக்கரில் ஏறத்தாழ 90 நிலங்கள் வந்து கையகப்படுத்தியாச்சு அப்படின்னு வந்து சொல்றாரு. அவர் எவ்வளோ நிலம் வாங்கியிருக்கார்? 90% வந்து 90% நிலங்கள் கையகப்படுத்தியாச்சு அவர் அப்படின்னு. தான் சொல்லுவார். இப்போ அவர் கட்சியில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் ரியல் எஸ்டேட்டில் பார்த்துருக்காங்கன்னு தெரியுமா? அப்படி பார்த்தீங்கன்னா ஜி ஸ்கொயரோட ஃபேஸ்புக்கில் ஜி ஸ்கொயரோட ஓனரும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு. திமுக காலத்தில் என்னெல்லாம் நடந்தது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லன்னு. அந்த ஜி ஸ்கொயர் வந்து ஆளும் கட்சிக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தார் அப்படின்னு அப்போ அடிபட்டுது. அவரே எவ்வளோ அழகாக இன்டர்வியூ கொடுத்துருக்காரு மணிமணியான்னு நீங்கள் எடுத்து பாருங்க. ஓகே, அப்போ கூடிய விரைவில் அந்த விமான நிலையத்துக்கான இடத்த வந்து இவங்க தேர்வு பண்ணணும், அதே நேரத்தில் ரொம்ப குயிக்காக டிசிஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அது சிட்டி கிட்ட இருக்கணும். இப்போ நீங்கள் சிட்டிலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் போட்டிங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட் மாதிரி ஆகிடும். போகிறதுக்கே 3 மணி நேரம் ஆகிடும். எனிவே 10 வருஷத்துக்கு ஏர்போர்ட் வராது. அதே நேரத்தில் அடுத்த பிரதமர் விஜய் தான் ஆக போகிறார் அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்புல அதிகமாக சொல்லப்பட்டு இருக்கு. அதுக்கு மாணிக்கம் தாகூர் வந்து இன்னும் சினிமா மனப்பான்மையிலேயே இவங்க இருக்காங்க. அவங்க ஒரு ஃபேன் அசோசியேஷன் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. சொல்றது வந்து அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்களாம் அந்த மாதிரி ஆட்கள் சொல்றாங்க. ஃபேன்ஸாக இருக்கிறவங்க தானே சார் மினிஸ்டர் ஆயிருக்காங்க. ஃபேன்ஸாக இருக்கிறவங்க எலக்ட். இப்போ அதிகாரப்பூர்வமாக அவங்கெல்லாம் வந்து ஃபேனா நீங்க எடுத்துக்கலாம், ஆனா அமைச்சரா ஒரு தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேட்டிவா சொல்றாங்க. டிவிகேன் புதுக்குழு போடட்டும், ரெசல்யூஷன் பாஸ் பண்ணட்டும், விஜய் ஏற்றுக்கிட்டோம், அதுக்கப்புறம் பேசுவோம். இல்லை உங்கள் 2 பேர் கட்சிக்குள்ளே ஏதோ ஒரு சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு, அதெல்லாம் ஒரு சர்ச்சை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது என்ன பாவம்னா, இப்போ நீ ஆங்கில நியூஸ் பார்த்தேன்னு வைங்க, இந்த பெஸ்ட்டு நேஷ்னல் நியூஸ் இருக்குல்ல, அது பிஜேபியோட கைக்கூலியாக வேலை செய்யுது. நீங்கள் இங்கிலீஷ் நியூஸ் எடுத்தீங்கன்னா டெய்லி விஜய்க்கும் எங்களுக்கும் எப்படி தகராறு பண்ணலாம் அப்படிங்கிற செய்தி தான் வரும். எங்களுக்கும் விஜய்க்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்பு, அரசாங்கம் நல்லா போயிட்டுருக்குது, கோயிலேஷன் நாங்கள் தான் ஐஎம்எல்ல உள்ளே கூட்டிகிட்டு வந்தோம், நாங்கள் தான் கம்யூனிஸ்ட் கட்சியை உள்ளே கூட்டிகிட்டு வந்தோம், நான் இந்த அலையன்ஸ் நல்லா போயிட்டுருக்கு, திமுக ஆசைப்பட வேண்டாம், 6 மாதத்தில் இந்த அரசாங்கம் தான் விழாது, எங்களோட விஜய் எங்களை சப்போர்ட் பண்ணால் நாங்கள் விஜயை சப்போர்ட் பண்ணுறோம், அடுத்த 5 வருஷத்துக்கு விஜய் தான் சிஎம், அதுக்கு அடுத்த 5 வருஷமும் விஜய் தான் சிஎம் ஆனோன்னு எங்களோட சப்போர்ட்டில் நாங்கள் தரோம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம், நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.